ஹலோ மை டியர் யங் மதர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிற டிப் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கனாவே எல்லா மதர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய பெரிய இஷ்யூ என்னென்னா அந்த லஞ்ச் பேக் தாங்க. லஞ்ச் பேக்கில் நம்ம கொடுத்து விடக்கூடிய லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறது, எந்த மாதிரி புதுசாக கொடுத்துடலாம் அப்படின்னு தேடி தேடி பார்த்து வாங்குவீங்க. என்னோட சஜஷன் ஒன்று தாங்க. மோஸ்ட்லி சில்வர் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சில்வர் டிஃபன் பாக்ஸ், சில்வர் லஞ்ச் பாக்ஸு, சில்வர் ஸ்நாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரியே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து விடுங்க. அதில் என்னென்ன வெரைட்டியாக இருக்கோ அதில் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் பிளாஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே வந்து சில்வர்லேயும் மேலே லிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. டோட்டலாக சில்வர் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியும் கூட. இதில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தாங்க. வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்கிறதா பார்த்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா சிப்பர் பாட்டில்ஸ் தாங்க. சிப்பர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கும் போது சிப்பர் பாட்டில்ஸ் வந்து கொடுத்து விடுங்க. அதில் அவங்க வந்து சிப் பண்ணி ஃபஸ்ட்டு குடிக்கட்டும். ஓகேங்களா? அவங்களுக்கு சிப்பரில் குடிக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் பழக்குங்க, வீட்டில் ட்ரெயின் பண்ணுங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் குழந்தைக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து பழக்கி விடுறது தான் பேரண்ட்டுடைய ஃபஸ்ட்டு கோலாகவே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் சிப்பரில் எப்படி வந்து சிப் பண்ணணும், ஃபஸ்ட் அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. அப்படிங்கிற அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணும். அதை தான் அவங்க வந்து நோட் பண்ணவே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சவுண்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிப் பண்ணி குடிக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் வந்து ஜூஸ் குடிக்கிறீங்க, எப்படி சிப் பண்ணி குடிக்கிறீங்கிறத உங்கள் குழந்தை பார்க்குற மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை செய்யவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த சிப் பண்ணுற சவுண்டை வந்து ரெகுலராகவே நீங்கள் கொடுத்து அதை பழக்கப்படுத்திட வேண்டாம். அதை பழக்கப்படுத்துனீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த சவுண்டோடு தான் குடிக்கிறதுக்கு அவங்களும் ட்ரெயின் ஆயிடுவாங்க. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பண்ணிங்கன்னா அந்த சவுண்டோடவே குடிக்கிற ஹேபிட் அவங்களுக்கும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சிப்பரில் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா சின்ன ஹோலில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொடுத்து அனுப்புங்க. உங்கள் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவலாக அவங்களே எடுத்து வாட்டர் ட்ரிங்க் பண்ணி பழகுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.